Hello students, happy morning. Class 12 Physics, Unit 7, Wave Optics continuation video. In our previous class, we discussed about an optical instrument. From that, we known about what is a simple microscope, and also we found the resolving power of the simple microscope and telescope. Okay, here in today's class, let we see some more optical instrument and their working. Okay, first one is compound microscope. Compound microscope are the optical instrument that are used in a lab in order to see the microorganism. Okay, here it is used in laboratories in order to see the microorganism. Here it is used to magnify the micro object. It is used to magnify the micro object. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பெருசாக பார்க்குறதுக்கு யூஸ் ஆகிறது தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஹியர் திஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ லென்சஸ். Two lenses. One is named as objective lens. This is a lens that is near to the object. Object பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் பேர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். Then one more lens that is known as eyepiece. That is a lens near the eye. நம்மளுடைய ஐக்கு பக்கத்தில் இருக்கிற பேர் என்னன்னா eyepiece. Here this eyepiece that behave as a simple microscope. We know the image produced by the simple microscope will be a enlarged and virtual image. We get a virtual image that is cannot catch on the screen. Okay, here let me see the construction of the compound microscope. Okay, here I consider a plane. On that plane I drawn a line. Okay, this is the common principal axis for both the lenses, both eyepiece and the objective lens. Here I consider an object, small object. Okay, then near to the object there will be a lens. That lens is known as objective lens. இது பக்கத்திலே ஒரு லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸ் பேர் என்னன்னா objective lens. Okay, இதிலேருந்து ஒரு parallel ray வருது. That is parallel to the principal axis. So that is known as paraxial ray that will meet at a focus. இந்த focus வழியாக ட்ராவல் ஆகி போகும். ஓகேவா? தென் இதிலேருந்து ஒரு ரே வரைகிறேன். A ray that is pass through the pole வழியாக பாஸ் ஆகுது. ஓகேவா? தென் it will meet at a point. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகுது? மீட் ஆகுது. தென் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ ரே தட் கிவ் அன் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏபி. ஏபின்ற ஆப்ஜெக்டோடைய இமேஜ் இங்கே கிடைக்குது. தட் இஸ் நோன் அஸ் ஏ டேஷ் பி டேஷ். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட் ஹெச், இதனுடைய ஹைட்டு ஹெச் டேஷ். ஓகேவா? திஸ் இஸ் நோன் அஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஹியர் ஏ டேஷ் பி டேஷ் that will be a object for the eyepiece. அந்த ஐபீஸுக்கு இது ஆப்ஜெக்டாக பிகேவ் பண்ணுது. ஓகேவா? இங்கே நம்ம எப்படி இதை ப்ளேஸ் பண்ணுறோன்னா, இந்த ஐபீஸோடைய ஃபோக்கல் பாயிண்டில், ஓகே, ஐபீஸோடைய ஃபோக்கஸில் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? This is nothing but the eyepiece. இந்த ஐபீஸோடைய ஃபோக்கல் பாயிண்டில் என்ன இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. தட் இஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். ஓகே, திஸ் இஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ். நமக்கு தெரியும், ஒரு பேரலல் ரே எது வழியாக பாஸ் ஆகும்? ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அப்போ இதுதான் இதனுடைய ஃபோக்கஸ். ஓகேவா? தென்
இதுலேருந்து போகிற ரே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எலாங்கேட் பண்ணுறேன். இது எலாங்கேட் ஆனால் இந்த பக்கம் போகும். இதை அப்படியே எலாங்கேட் பண்ணுறேன், தென் இந்த பக்கம் போகும். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஐ இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரே, ஓகே, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில், ஓகே, we can trace the image. இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? that will be H double dash. that image is said to be B double dash A double dash. ஓகேவா? the final image produced by the compound microscope will be a inverted and it will be enlarged comparing to the image formed at the focus of the eyepiece. ஓகே, இந்த இமேஜ் கூட கம்பேர் பண்ணும். இந்த இமேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that will be inverted and enlarged இமேஜாக இருக்குது. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா that is said to be D. ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போடைய மேக்னிஃபிகேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ எம் பிளேஸ் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுலேருந்து ரே வருது parallel to the principal axis after refraction that pass through the focus of the lens. ஓகே, அப்போ இதுதான் வந்து இதனுடைய ஃபோக்கல் லென்த். தென் இந்த இதுலேருந்து டைரெக்டாக ஒரு ரே போல் வழியாக போகுது. ஓகேவா? தென் ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்டில் we can get the image. that image is said to be A dash B dash. அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபீஸோடைய ஃபோக்கஸில் இருக்குது. ஓகேவா? தென் இந்த இமேஜ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் we can get the final image. okay, that is A double dash B double dash. ஓகேவா? then the distance between the final image and the eyepiece is said to be T. ஓகேவா? இதில் நம்ம மேக்னிஃபிகேஷன் பார்ப்போம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இங்கே நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த ஆங்கிளை, ஓகேவா, தட் இஸ் செட் டு பி பீட்டான்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? பீட்டாவாக தான் இருக்கும் பை ஜாமெட்ரி. ஓகேவா? தென் மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். மேக்னிஃபிகேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். we know the lateral magnification. that is here for first of all for objective. okay, objective lens க்கு magnification பார்க்கலாம். objective lens. okay, so m0 is equal to, we know magnification, it is a ratio of height of the image to the height of the object. this is a ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸோடைய இமேஜ் என்னென்னா ஹெச் டேஷு, அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன ஹெச். அப்போ ஹெச் டேஷ் பை ஹெச்னு எழுதலாம். m0 இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச். நான் முன்னவே சொல்லியிருந்தேன் இந்த ஆங்கிள் என்னென்னா பீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? பீட்டாவாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், டேன் பீட்டா கண்டுபிடிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு டேன் பீட்டா கண்டுபிடிக்கிறேன். இது ஆப்போசிட் சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ அட்ஜசன்ட் சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு f0. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைடு ஹெச் டேஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா that is a adjacent side, that is said to be L. L is nothing but the tube length, the distance between the two focus of the objective and eyepiece. objective and eyepiece உடைய focus, ரெண்டு focus நல்ல distance என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா L ன்னு சொல்லலாம். that L is said to be a tube length. ஓகேவா? L ன்றது என்ன? tube length. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? tan beta கண்டுபிடிக்கிறேன். tan beta is equal to, we know opposite side by adjacent, h by f0. ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு tan beta is equal to h dash by d, சாரி l, h dash by l. ஓகே, தென் ரெண்டுமே tan beta, ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா h dash by l is equal to h by f0. ஓகேவா? தென் we know m0 is equal to h dash by h நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இதை மாடிஃபை பண்ணுறேன். எப்படி மாடிஃபை பண்ணுறேன்? h dash by h is equal to l by f0. கரெக்டாக? தென் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு l by f0.
magnification that depends on the tube length and focal length of the objective lens. Okay, here we know L is nothing but the distance between the focal point of eyepiece and the objective. Focal points of eyepiece and the objective. Okay, இது இங்கே கண்டிஷன் எப்படின்னா, அந்த எல்ன்றது என்ன சொல்லியிருந்தேன், டியூப் லென்த் சொல்லியிருந்தேன். ஓகேவா, டியூப் லென்த் L is always less than the focal length of objective and the focal length of the eyepiece. இந்த ரெண்டு ஃபோக்கல் லென்த்தை விட டியூப் லென்த் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, தென் இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் என்னென்னா, கேஸ் 1. If the final image is formed at a near point, if the final image is formed at a near point focusing இருந்தால், final image கிட்டே ஃபார்ம் ஆச்சுன்னா, ஓகேவா, then we know the magnification of the eyepiece ME is equal to 1 plus D by F in நமக்கு தெரியும். then total magnification of compound microscope, அது வந்து M ன்னு கன்சிடர் பண்ண, then M is equal to M objective into ME, magnification மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா, then M is equal to M naught, we know very well, that is L by F naught. ME தெரியும், that is 1 plus D by FE. This is the total magnification for the image that will be at a near point. Okay, then case 2 என்னன்னா, the final image that is formed at infinity. Okay, if the final image is formed at infinity, that we know, that is normal focusing. Okay, we know for that case ME is equal to D by FE. Okay, then total magnification that is M is equal to M naught dot ME. Okay, then M is equal to M naught, we know, that is L by F naught, that is ME D by FE. Okay, this is a total magnification for the final image that will be formed at infinity. Okay, then our next topic, that is astronomical telescope. compound microscope பார்த்த முன்னாடி இப்போ என்ன பார்க்க போறோம்னா, astronomical telescope. இந்த டெலஸ்கோப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னா ஸ்டார்ஸ், பிளானட்டு, மூன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கெட் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்டன்ட் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட். ஓகே, யூஸ்டு டு கெட் த magnification of distant astronomical object. Astronomical objects, for example, moon, planets, asteroid, and stars. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த astronomical telescope வச்சு பார்க்கலாம். ஓகே, இங்கே இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the final image is inverted. Final image is inverted one. enlarged inverted image கிடைக்கும். ஓகே, இங்கேயும் ரெண்டு லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு லென்ஸ் என்னென்னா, தட் இஸ் அ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இன்னொரு லென்ஸ் என்னென்னா ஐபீஸ்.
நமக்கு தெரியும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வைப்போம், ஐபீஸை நம்மளுடைய கண் பக்கத்தில் வச்சுருப்போம். ஓகேவா? இங்கே கண்டிஷன் என்னென்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த். ஓகே, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்து தட் வில் பி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். ஐபீஸோடைய ஃபோக்கல் லென்த்தை விட ஆப்ஜெக்டிவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்குது? கிரேட்டராக இருக்குது. அதேமாரி இதனுடைய அப்பர்ச்சரும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். See, this is a objective lens for the astronomical telescope. Here the light from the distant object. இப்போ distant objectலேருந்து லைட் வருது. ஓகேவா? இப்படி தான் லைட் வந்துட்டுருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன், ரெஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ரெஃப்ராக்ட் ஆகி இட் கேன் ப்ரொடியூஸ் அன் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பை மெர்ஜிங் த டூ ரேஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு ரே வருது, இந்த ரெண்டு ரேவும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அந்த பாயிண்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டோடைய இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் செட் டு பி ஹெச். இதில் என்ன கன்சிடர் பண்ணுறேன்? ஏ டேஷ் பி டேஷ்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஹியர் திஸ் இஸ் அ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஹியர் திஸ் ஆங்கிள் that is I consider as alpha. This is one is also alpha. Okay, இந்த இமேஜ் என்ன பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. எதுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த ஐபீஸுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபினிட்லேருந்து வர ஆப்ஜெக்ட்டு எங்கே ஃபோக்கஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோடைய ஃபோக்கஸில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். அந்த இடத்துல தான் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ this is nothing but the focal length of the objective lens. இந்த லென்ஸுக்கும் இந்த இமேஜுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் சொல்லலாம். இப்போ இந்த இமேஜ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா இந்த ஐபீஸோடைய ஃபோக்கஸில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஐபீஸோடைய ஃபோக்கஸில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. தென் ஐ கன்சிடர் ஏ ஐபீஸ். ஓகே, நமக்கு தெரியும் ஐபீஸ் வந்து எப்படி இருக்குது? சின்னதாக இருக்கும் அப்பர்ச்சர், ஆஸ் வெல் அஸ் ஃபோக்கல் வந்து அதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? தென் இதுலேருந்து ஒரு ரேஸ் போகுது. இப்போ இதுதான் இதனுடைய ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். அதான் ஃபோக்கஸில் இருக்குது. ஓகேவா? தென் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு இன்வெர்ட்டடாக இப்படி தெரியும். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் த ஃபைனல் இமேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிங்க, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் இருந்து வர லைட்டை நம்ம இங்கே ஐபீஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னா இன்ஃபினிட்லேருந்து வருது. ஓகேவா? அந்த இன்ஃபினிட்லேருந்து வர லைட்டை எங்கே ஃபோக்கஸ் ஆகும்? அந்த லென்ஸோடைய ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் ஆகும். இது இதனுடைய ஃபோக்கஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? தென் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இமேஜு இந்த ஐபீஸுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ண வைக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த ஐபீஸோடைய ஃபோக்கஸில் இந்த இமேஜை கொண்டு வந்து வைக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேவா? தென் இங்கே நம்ம ஐபீஸ் வழியாக பார்க்கும்போது இந்த இமேஜ் என்லார்ஜ்டு இன்வெர்ட்டட் இமேஜாக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தெரியும். ஓகேவா? தென் இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். இங்கே ஆல்ஃபா, இதுதான் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை திஸ் லென்த். ஓகே, this is nothing but the angle subtended by the object. Okay, angle subtended by the object. Here this is beta. This is angle subtended by the image. Okay va? இப்போ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். Magnification in astronomical telescope. Here we are using the angular magnification. M is equal to beta by alpha. Here beta, that is nothing but the angle subtended by the image. Angle subtended by image. Then alpha, that is the angle subtended by object. இப்போ ஆல்ஃபா பீட்டா வழி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். Here we are considering tan alpha and tan beta. ஓகேவா? tan beta that is approximately equal to beta because beta is very small, and tan alpha that is approximately equal to alpha because the value of alpha also very small. Okay, so we can write beta is equal to
C. Beta is equal to opposite side by adjacent side, H by Fe. Beta is equal to H by Fe. And also alpha is equal to C. Alpha is equal to H by F naught. H by F naught. Then substituting this, then we get magnification M is equal to beta H by Fe, then alpha F naught by H. Cancelling this, then we get magnification of the astronomical telescope is equal to, it is a ratio of focal length of the objective to the focal length of the eyepiece. Okay, here this is nothing but the tube length. இதை ஃபுல்லாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டியூப் லென்த்னு சொல்லலாம். ஓகே, தென் we can write the length of the telescope. Length of the telescope L is equal to F naught plus Fe. Our next topic, that is terrestrial telescope. Terrestrial telescope. Here these are the telescope used to see the long distant object. Okay, used to see object in a long distance. Long distance la irukka object பார்க்கறது யூஸ் ஆகிற டெலஸ்கோப் பேர் என்னென்னா டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப். ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கணுன்னா அது எப்படி தெரியணும்னா நமக்கு நேராக தெரியணும். the image must be in erect, so we are using a one more lens. ஓகே, நார்மலாக டெலஸ்கோப்னால் ஆப்ஜெக்டிவ் அண்டு ஐபீஸ் ரெண்டு லென்ஸ் தான் இருக்கும். இங்கே டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் மட்டும் அடிஷ்னலாக ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எரெக்டிங் லென்ஸ். எரெக்டிங் லென்ஸ் in order to invert the image, sorry, in order to erect the image, order to erect the inverted image. Inverted image எரெக்டாக மாற்றுறதுக்கு தேவைப்படுற லென்ஸ் தான் எரெக்டிங் லென்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஏ நார்மல் டெலஸ்கோப். நார்மல் டெலஸ்கோப் எப்படி இருக்குமோ அதே செட்டிங் தான். சி, திஸ் இஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா, இதனுடைய ஃபோக்கஸ் பண்ணுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா A dash B dash, இட் இஸ் த இமேஜ். திஸ் இஸ் நத்திங் பட் த ரியல் இமேஜ். ஓகே, இன்வெர்ட்டட் ரியல் இமேஜ். இந்த இமேஜை டைரெக்டாக நம்ம சப்போஸ் ஐபிஎஸ்ல அனுப்புனா we can get the inverted image தான் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்வெர்ட்டட் இமேஜை எரெக்ட் இமேஜாக மாற்ற போகிறோம். எரெக்ட் இமேஜாக மாற்றி அந்த இமேஜை ஆப்ஜெக்டாக எதுக்கு வைக்க போகிறோம், ஐபிஎஸ்க்கு வைக்க போகிறோம். ஓகேவா, தென் இன் ஆர்டர் டு எரெக்ட் திஸ் ஐ எம் யூஸிங் அன் எரெக்டிங் லென்ஸ். ஒரு எரெக்டிங் லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த எரெக்டிங் லென்ஸு இந்த ஐபீஸ் ஆப்ஜெக்டிவ் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, தென் இப்போ இதிலேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இப்படி போகுது. ஓகே, தென் இந்த லைட்டு இப்படி போகுது. ஓகே, ரெண்டுமே ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், ஓவர்லேப் ஆகும். அந்த பாயிண்டில் இதனுடைய இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி ப்ரெசன்ட் இன் ஏ ஃபோக்கஸ் ஆஃப் த ஐபீஸ். ஐபீஸோடைய ஃபோக்கஸில் இருக்கும். ஓகேவா, அப்போ இதுலேருந்து இப்படி ஒரு ரே போகும், தென் இப்படி ஒரு ரே போகும். ஓகே, இது ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்டில் we can get the image that will be in an erect manner. ஓகேவா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வர ரேவை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணும்போது இதனுடைய ஃபோக்கல் லென்த்தில், தட் மீன்ஸ் ஃபோக்கஸ் பாயிண்டில் இமேஜ் கிடைக்குது. அந்த இமேஜை இந்த எரெக்டிங் லென்ஸோடைய ஃபோக்கஸில் வைக்கும்போது we can get the erect image. That erect image behave as a erect object for that eyepiece. Finally we get a enlarged erect image. இங்கே லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன இமேஜ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா enlarged erect image கிடைக்குது. Enlarged erect image. Okay, then next one is reflecting telescope. நம்ம இப்போ பார்த்த அஸ்ட்ரானமிக்கல் அண்ட் டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் எல்லாமே நம்ம என்ன ஃபினாமினன் யூஸ் பண்ணி
image produce பண்ணனும் பார்த்தீங்கன்னா using refraction phenomena. Okay, in reflecting telescope we are using the phenomena of reflection, using reflection phenomena யூஸ் பண்ணுறோம். Okay, so we need a reflecting device that is known as mirror. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பதிலாக ஆப்ஜெக்டிவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். அந்த மிரர் என்னென்னா கான்கேவ் மிரர். ஓகே, தட் இஸ் அ கன்வர்ஜிங் மிரர். ஓகே, அதே மாதிரி ஐபீஸு அதே தான். ஐபீஸ் என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கேயும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்டிவ் மிரர் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். This is that objective mirror. Okay, this is nothing but the objective mirror that is said to be a concave mirror. Objective mirror. அங்கே லென்ஸ் யூஸ் பண்ணோம், இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? மிரர். that is concave mirror. Then இது என்ன பண்ணி வச்சுருக்கோம்? இப்போ சப்போஸ் ஸ்பேஸ் நோக்கி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டார்லேருந்து லைட் வருது. அந்த லைட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் வரும். தட் வில் பி பேரலல் ரேஸாக வரும். ஓகே, கரெக்டாக வந்து இதில் என்ன ஆகுது? படுது. ஓகே, ஆஃப்டர் தட் இட் வில் ரிஃப்ளெக்ட். கண்டிப்பாக அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இங்கே 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த 2 பாயிண்டில் தான் அது என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது வந்து கரெக்டாக இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா, தென் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற பாயிண்டில் நான் என்ன ப்ளேஸ் பண்ணுறேன்? ஒரு செகண்டரி மிரர் ப்ளேஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அ செகண்டரி மிரர் தட் இஸ் கான்வெக்ஸ் மிரர். ஓகே, திஸ் கான்வெக்ஸ் மிரர் தட் ரிஃப்ளெக்ட் த லைட்ஸ். ஓகே, தென் இந்த இடத்துல தான் உன்னுடைய ஐபீஸ் இருக்குது. ஐபீஸ் இஸ் நத்திங் பட் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல உன்னுடைய ஐ இருக்குது. தென் இந்த ரே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகும். இந்த ரே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ஓகேவா, தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இதை அப்சர்வ் பண்ணலாம். See, here we are using a reflection phenomena instead of refraction. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பதிலாக ஆப்ஜெக்டிவ் மிரர் யூஸ் பண்ணோம். அது என்ன மிரர்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர். அதே மாதிரி இந்த கான்கேவ் மிரர்லேருந்து வர ரிஃப்ளெக்டட் லைட்டு இந்த செகண்டரி மிரரில் ஃபாலோ ஆக வைக்கும். அந்த செகண்டரி மிரர் பேர் கான்வெக்ஸ் மிரர். ஓகே, அந்த இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற லைட்டை ஐபீஸில் ஃபாலோ ஆக வைக்கணும். ஐபீஸ் என்ன? இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா, இதனுடைய அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த நம்ம லென்ஸுக்கு பதிலாக மிரர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்ட் ஓகே ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா லைட்டும் என்ன பண்ணலாம்? நம்ம ஃபால் பண்ண வைக்கலாம். ஓகேவா, அதேமாரி இப்போ மிரரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சைடை மட்டும் பாலிஷ் பண்ணால் போதும். ஓகேவா, அதுக்கு இப்போ லென்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். இப்போ நம்ம சப்போஸ் லென்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக எந்த இடத்துலையும் சப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த ரிம்மில் மட்டும்தான் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஓகேவா, இதுதான் லென்ஸ் அப்படின்னா இந்த லென்ஸோடைய ரிம்மில் மட்டும் தான் சப்போர்ட் கொடுக்க முடியும். இதில் நிறைய என்ன ஆகுது? ட்ராபேக்ஸ் இருக்குது இதில். பட் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் ஆல் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆன் தட் ஒன் சைட் ஒன்லி. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய வெயிட், லென்ஸோடைய வெயிட் ரொம்ப அதிகம். ஓகேவா, இப்போ லார்ஜ் கர்வேச்சரில் நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸோடைய வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயிட் ஆஃப் த லென்ஸ் இஸ் கிரேட்டர் when compared with the same size of the mirror. அதனால் மிரர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகேவா, இப்போ இங்கே இதனுடைய ட்ராபேக் என்னென்னா இங்கேருந்து வர லாங் டிஸ்டன்ஸில் வந்து வர லைட் எல்லாமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகும். அப்போ டியூ டு த இன்டர்ஃபரன்ஸ் there will be a disturbance to see the image. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதனுடைய செட்டப் கொஞ்சம் மாற்ற போகிறேன். ஓகேவா, here this is the reflecting telescope.
here this is the reflecting part. இதுதான் அந்த reflecting part. ஓகேவா? இப்போ லைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா parallel rays இப்படி வருது. எல்லாமே வந்து என்ன ஆகுது இதில் படுது. பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓவர்லேப் ஆகும். தென் அந்த பாயிண்டில் நான் என்ன ப்ளேஸ் பண்ணுறேன், ஐ எம் பிளேசிங் ஏ செகண்டரி மிரர். இந்த செகண்டரி மிரரை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? தென் இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்கில் நான் என்ன வச்சுருக்கேன், ஐபீஸ் வச்சுருக்கேன். தென் எல்லாமே என்ன ஆகும் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, we can get the clear image of the distant object. Okay, thank you.